புரியுதுங்களா? அங்கே போய் தான் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியில் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பூமியில் வந்து அப்படி தான் இருக்கும். வியாதிலாம் வந்து யாரும் உனக்கு ஜோம் பண்ணிலாம் சுகமாகாது. இப்படியே இருக்குது உபதேசம். வியாதிக்கு சுகம் பண்ணுறதுலாம் பொய், அற்புதங்கள் அடையாளங்கள் பொய். ஆமாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு உபதேசம் உண்டு. நாம் வாழ்கிறது, ரட்சிக்கப்பட்டு வாழ்கிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, பூமிக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல, நாம் பரலோகம் போகிறதுக்கு. ஆனால் இந்த பூமியில் நமக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதோடு அப்படியே வாழ்ந்து வியாதி இருக்க தான் செய்யும், வறுமை இருக்க தான் செய்யும், தரித்திரம் இருக்க தான் செய்யும். அப்படியே வாழ்ந்து நம்ம இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அதைத்தான் நீங்கள் மேலாக நம்பணுமே தவிர இந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் பெருசாக பார்த்துடவே கூடாது. ஆமாம், இப்படியும் ஒரு உபதேசம் இருக்குது. இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, நல்லதாக போதும்ப்பா வாழ்ந்தது, செத்துட்டு போயிடலாம் தோணுமா தோணாதா? புரியுதுங்களா? அங்கே போய் தான் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியில் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பூமியில் வந்து அப்படி தான் இருக்கும். வியாதிலாம் வந்து யாரும் உனக்கு ஜோம் பண்ணிலாம் சுகமாகாது. இப்படியே இருக்குது உபதேசம். வியாதிக்கு சுகம் பண்ணுறதுலாம் பொய், அற்புதங்கள் அடையாளங்கள் பொய். சரியா? ஆமாம், இந்த உலகத்தில் வந்து நீ போதும்னு தான் போதும் என்கிற மனதில் கூடிய தெய்வ பக்தி. அது எதுக்கு சொன்னார்னே ரொம்ப முக்கியம். பட் ஆனால் இவங்க இப்படி பேசுவாங்க. அதனால் நீங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் பாடுக்கு இருக்கணும். ஆமாம், சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா? ஆமாம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்படிலாம் இருக்கா பிரதர்? ஆகாது. எந்த யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்களா? ஆமாம், கத்த நல்லவர். உங்களுக்கு தெளிவாக இருக்க சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே. ஆமாம், மோசம் போகாதிருங்கள். தேவன் வல்லமையான தேவன். அற்புத அடையாளங்கள் இந்த காலத்தில் செய்ய மாட்டார், அது அந்த காலம் அப்படின்னு ஒரு உபதேசம் உண்டு. சரிங்களா? நம்ம பைபிளில் இருக்குது, புதிய உடன்படிக்கையில் இருக்குது, அப்போஸ்தல நடவடிக்கையில் இருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கை 5வது அதிகாரம் 12வது வசனம். ஓ தேங்க்யூ டாடி. அப்போஸ்தலருடைய உங்கள் பைபிள் இருந்தால் ரவுண்ட் பண்ணி வைங்க. இந்த அற்புதம் கிடையாது, இது இந்த காலத்தில் அற்புதம் கிடையாது, தேவன் அற்புதம் செய்ய மாட்டார், அதிசயம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த வசனத்தை பார்க்கணும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே, எப்படிங்க? அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும், அநேகம், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, சும்மா போகிற போக்கில் இல்லை, அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. கையை தட்டி செய்யப்பட்டது. எப்போ? புதிய உடன்படிக்கையில். யார்? அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அது அப்போஸ்தலர்கள் செய்வாங்க, நம்ம செய்யக்கூடாது. இப்போ உள்ள பாஸ்டர் செய்கிறதெல்லாம் போலியான அற்புதங்கள் அப்படிம்பாங்க. அற்புத அடையாளங்கள் போலியானவைகளே அப்படின்னே டைட்டில் இருக்கும். சரியா? ஆமாம், நீங்கள் இதில் தெளிவாக இருக்கணும். அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பைபிளில் இருக்கா? புதிய உடன்படிக்கையில் செஞ்சுருக்கிறாங்களா? அப்போஸ்தலர்கள் செஞ்சுருக்கிறாங்களா? நாமளும் அந்த வழியில் தான் வந்துட்டுருக்குறோம். புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்.